விசாக் மீடியா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இலங்கையில் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். பல்வேறுபட்ட யுத்தங்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடந்திருக்கு. அந்த வகையில் முல்லைத்தீவு ஒரு முக்கியமான பிரச்சனையை சந்திச்ச இடமா இருக்குது. அதாவது போர் சூழ்நிலைகள், வறுமை, இப்படியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. இப்போ முல்லைத்தீவில் இருக்கிற இளைஞர்கள்ட்ட முல்லைத்தீவில் என்ன மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்குமென்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். நீங்கள் இப்போ முல்லைத்தீவில் இருக்கீங்க, சரியா? இது ஒரு யுத்தம் அதெல்லாமே கடந்து வந்த ஒரு பிரதேசம். ஸோ முல்லைத்தீவில் என்னென்ன மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றம் தேவை. நம்மளோட உயர்தர மாணவர்களுக்கு குறிப்பிட்ட அது உயிரியல் பாடம் மற்ற பௌதிகவியல், ரசாயனவியல் அந்த பாடங்களுக்கு கூடுதலாக எங்களை பற்றாக்குறையான ஆசிரியர்கள் தான் இருக்கணும். அதனால் பாடசாலை சைட்டில் மற்ற மேலதிக வகுப்புகள் என்ற சைட்டில் அந்த பாடங்களுக்கான ஆசிரியர்கள் வளப்படுத்தப்பட வேண்டி இருக்குது. தூர இடத்துலேருந்து வர்ற ஆசிரியர்கள் செய்வாங்கண்டா மேலதிக வகுப்புகளை போட்டுட்டு அந்த டைம் டோல் கட் ஆயிரும். அதனால் பாடங்கள் இழக்கப்படும். மெயினாக உயர்தர பாடம் இழக்கப்படும். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி லைஃப்னு போகும்போது யூனிவர்சிட்டி போக முன்னுக்கே எங்களுக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான அறிவு நிறைய தேவைப்படும். ஆனால் இங்கால எந்த வளமுமே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நான் கூட சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் செய்கிறேன். ஆனால் பைத்தன் படிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நான் இன்னமும் எங்கேயும் பைத்தன் படிக்கலை. அப்படி சில பாடங்கள் நிறைய பேருக்கு பற்றாக்குறை இருக்குது. படிப்பு சம்மந்தமாக இவ்வளவும் மாற்ற வேண்டியிருக்கு. சண்டை நடந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிட்டு இன்னும் சரியான ஒரு அபிவிருத்தி திட்டங்கள் இங்கே வந்த மாதிரி எனக்கு தெரியலை. அப்படி திட்டங்கள் வந்தாலும் அது நீடித்து கனகாலமாக நின்று நிற்கிற மாதிரி தெரியலை. சில நேரம் அரைவாசியோட நின்று போயிடும். ப்ராஜெக்டில் இப்போ காசு இல்லாமல் போயோ இல்லாட்டி அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. முல்லைத்தீவில் கல்வித்தரத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஆர்ட்ஸில் 48 சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 48 3-4 சப்ஜெக்ட் மட்டும் தான் ஸ்கூலில் எல்லாம் டீச்சர்ஸ் இருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் இல்லை. ஸோ அது மட்டும் பிள்ளைக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குது, என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன துறைக்கு போகலான்னு சொல்லி பிள்ளைக்கு நுழைக்கலாமல் இருக்குது. அடுத்த போதிய டீச்சர்ஸ் இருக்க மாதிரி இருந்தால் கணக்கு திறமையான பிள்ளைகளை வெளியிட்டு கொண்டு இருக்கலாம். நான் ஒரு ஜுத்தா இப்போ பாதி பேர் ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் எப்படியும் ஸ்ட்ரகிளில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இப்போ வீடியோ எடிட்டிங்கும் சரி, ஃபோட்டோகிராஃபி, வேறு ஏதாவது டெக்னாலஜி சம்மந்தம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் பெட்டராக இருக்குது. அவங்கள அவங்களோட லைஃப்பை பார்த்து கொடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே மெயினாக ஒர்க் கிடையாது. யுத்தம் இருந்தாலும் இவ்வளோ வேறு இடங்களில் போய் செய்தான் ஒர்க் அதில் போகிறது. ஓகே, வேக்கன்சி, கல்வி இதெல்லாம் ஒழுங்காக கிடைச்சாலே முல்லைத்தீவு டெவலப் ஆகி யுத்தம் டெவலப் ஆகும். முல்லைத்தீவு சொல்ல எங்களை ஒரே ஒரு பாலம் தான் இருக்குது இங்கே முல்லைத்தீவு வாரண்டாலே. இந்த வட்டுவ பாலம் இப்போ உடைய மட்டும் சொல்லி கொண்டு இல்லை. அது உடைஞ்சால் போக்குவரத்து பிரச்சனை தான். ஆனால் அது ஒரு மாற்றம் செஞ்சு வருங்கால அமைச்சர்மார்கள் இருக்காங்க தானே, அரசியலுக்கு வராங்க. இந்த பாலத்தை கட்டுறதுக்கு முயற்சி செஞ்சால் நல்ல விஷயம் நினைக்கிறேன். பொழுதுபோக்குன்னு சொன்னாலே படம் பார்க்கறதுனால எல்லோரும் ஜாழ்ப்பாணம் ஓடி போகிறது. இங்கே அப்படி ஒரு வசதியே ஒன்று இல்லை. அதுக்கு இப்படி தேட்டர்னு சும்மா நார்மலாக இருந்தால் கூட சனமே இங்கே முன்னக்கிட்ட அங்கே போவான். இங்கே இருக்கலாம் தானே, இருந்து இங்கே பார்த்து பொழுதுபோக்கு சண்டேல இந்த ஞாயிற்றுக்கிழமையில் அப்படி கொஞ்சம் ப்ரோக்ராம் செய்யலாம் தானே. எங்களை முல்லைத்தீவில் போக்குவரத்து கொஞ்சம் பிரச்சனை. ஒரு ட்ரெயின் போக்குவரத்து இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பீச் சைட் எல்லாம் இருக்குது. ட்ரெயின் போக்குவரத்து தான் நல்லாயிருக்கும்.